முருகப்பெருமானுடைய கோபுரம். அந்த கோபுரத்தை கட்டுனது ஒரு சன்னியாசி. அந்த கோபுரம் கட்டுறதுக்கு அவர் கையில் காசு கிடையாது. முருகன் உத்தரவு கொடுத்துட்றாரு, கோயிலை கட்டுங்கன்னு. இவரும் கட்ட முனைக்கிறார். எங்கெங்கேயோ இருந்து ஜாமானம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜாமானை கட்டி இந்த கோயிலை கட்டுறவங்களுக்கு காசு கொடுக்கணுமே, எப்படி கொடுக்குறது? இவர் சன்னியாசி, இப்போ இருக்கிற சாமியார் மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இவர் உண்மையான சாமியாராச்சு. இவர் கையில் காசு கிடையாது, எப்படி கொடுக்கறது? முருகன் சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் பன்னீர் இலை விபூதியை கொடு, தூண்டிகை விநாயகர் கோயிலில் போய் திறந்து பார்க்க சொல். அங்கே தூண்டிகை விநாயகர்னு இருக்கிறார். அவருக்கு பேர் என்ன சார் தூண்டிகை விநாயகர்னா? முருகனை போய் கும்பிடு, முருகனை போய் கும்பிடுன்னு தூண்டி விட்டுட்டே இருப்பார். அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூலி எங்கன்னு கேட்பாங்க. இவர் பன்னீர் இலை விபூதியை கொடுக்க எல்லாரும் முருகான்னு சொல்லிட்டு தூண்டிகை விநாயகர் கோயிலை போய் திறந்து பார்த்தா ஒருத்தனுக்கு 10 ரூபா இருக்கும், ஒருத்தனுக்கு 5 ரூபா இருக்கும், ஒருத்தனுக்கு 20 ரூபா இருக்கும். அவன் செஞ்ச கூலி வேலைக்கு அதுக்கு தகுந்த கூலி இருக்கும். இப்படி கட்டப்பட்டது தான் திருச்செந்தூரினுடைய ராஜகோபுரம்.